இந்த உலகத்தில் ரொம்ப ஈஸியாக எல்லாரையும் போதைக்கு உள்ளாக்கி மயக்கிறது இசை. இப்படிப்பட்ட இசையை தனி உலகமாகவே பார்க்குற மக்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. இந்த இசை உலகத்திலையும் இசைஞானி, இசை புயல் நிறைய பேர் இருக்கும்போது உலக அளவிலான இசை உலகை ஒரு 7 இளவரசர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அவங்க தான் BTS. கொரியன் K-pop உலகத்தை பல மியூசிக் பேண்ட் ஆண்டாலும் இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருக்கிறது BTS தான். Namaste, we are BTS. ஜூன் 12, 2013 3 ரேப்பர்ஸ் 4 வோக்கல்ஸ் வச்சு 7 பேர் கொண்ட குழுவை ஆரம்பித்தாங்க. அவங்களோட ஃபேன்ஸை ஆர்மின்னு சொல்லிக்கிட்டாங்க. பர்பிள் ஹார்ட் அவங்களுக்குன்னு தனி லைட் ஸ்டிக்குன்னு 10 வருஷத்தில் ஒரு உலகத்தையே உருவாக்கிட்டாங்க. எப்படி பார்த்தாலும் 90 மில்லியன் ஃபேன்ஸை சேர்த்துட்டாங்க. சவுத் கொரியாவில் BTS பற்றி தெரியாமல் கூட தப்பாக பேசினா உங்களை கொலை கூட பண்ணிடுவாங்க போல். அப்படி ஒரு வெறித்தனமாக ரசிகர் பட்டாளம் வச்சிருக்கிற இந்த BTS யார் என்னன்னு இப்போ பார்ப்போம். சரி, இப்போ எதுக்கு BTS பற்றி பேச்சுனா, இன்னைக்கு BTSோட சன்ஷைன் லீட் ரேப்பர் மெயின் டான்சர் J-Hopeோட பிறந்த நாள். I'm your Hope, you're my Hope, I'm J-Hope. Hope right here! பிறந்த நாள் வாழ்த்துக்கள் J-Hope. BTSோட 7 மெம்பர்ஸ்: RM லீடர், ஜின், சுகா, J-Hope, ஜிமின், V, ஜங்ஹூக். 90 மில்லியன் ஃபேன்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட அப்படி என்ன ஸ்பெஷல்? சவுத் கொரியாவில் 2013 ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பித்தது தான் இந்த பாய்ஸ் பேண்ட் பேங்டான் சோனியாண்டான். அதாவது பட்டர் ப்ரூஃப் பாய் ஸ்கவுட்ஸ் தான் BTS. இவங்களை பேங்டன் பாய்ஸ்னு சொல்லுவாங்க. 2010 பிக் ஹிட் என்டர்டெயின்மெண்ட் முதல்ல RM வச்சு சியோலில் ஒரு மியூசிக் ஸ்கீம் நடந்துச்சு. அப்போ இருந்து இப்போ வர ராப் மியூசிக்கில் RM அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ RM கிங் ஆஃப் K-popனு கூட சொல்லலாம். சும்மா சொல்லக்கூடாது. 13-14 வயசுலேயே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு சாப்பிட கஷ்டப்பட்டு ஒரே ரூம்லேயே 7 பேர் தங்கி சரியான ஃபண்டிங் இல்லாமல் ரோடாக நாங்கள் ஒரு K-pop குரூப் இங்கே கான்சர்ட் நடத்துகிறோம்னு விளம்பரப்படுத்தி இனி என்னன்னாலும் பார்த்துக்கலாம்னு உலகத்தை ஜெயிக்க வந்தவங்க தான் இந்த 7 பேரும். அதுலேயும் என்ன பிரச்சனைனா, இந்த குரூப்பில் RM தவிர மற்றவங்களுக்கு இங்கிலீஷ் பெருசாக தெரியாது. No matter who you are, where you from, your skin color, your gender identity, just speak yourself. இப்போ வரைக்குமே அவங்களுக்கு சரளமாக இங்கிலீஷ் பேச வரலைனாலும் வெள்ளை மாளிகை வரை போயிட்டு வந்திருக்காங்க. My favorite color, green. Today we're here to speak with President Biden about இது வரைக்கும் 524 அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. 28 கின்னஸ் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. இருந்தும் அந்த 7 பேருக்குள்ளே இருக்கிறது லவ். ஆர்மின்னு வரும்போது அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அன்னைக்கு மாதிரியே இப்பவும் நடந்துக்கிறாங்க. Armies, they brought some purple ribbons and they kept the safety around like us, like they hold the ribbons. Lennon. Her name is Lenny. Today is her 10th birthday. I love you. I love you too. Happy birthday! Heart on fire. Pumpkin, you're my sweetie pie. ஒரு நேரம் பார்த்தா வளர்ந்த குழந்தை மாதிரி இருப்பாங்க, ஒரு நேரம் பார்த்தா இவனுங்க என்ன லூசான்னு தோணும். ஆர்மின்னு வந்துட்டா பெத்த பையனை மிஞ்சிட்டடான்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு பாசமாக இருப்பாங்க. ஆர்மியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு முக்கியம்தான். அதை ஃபேன்ஸ் மீட்லையும் இன்ஸ்டாகிராம் லைவ்லையும் அப்பப்போ வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை நம்பி இருக்கிற ஆர்மிக்கு நம்ம தான் பாதுகாப்பு. அவங்கள எல்லா விதத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எங்கேயும் அவங்க டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப சின்சியராக இருக்கிற பசங்க. ஆர்மி என்ன கேட்டாலும் எந்த சூழ்நிலையும் அவங்க மனசு நோக்காமல் பதில் சொல்கிறவங்க. அதுவும் BTS ஆரம்பித்த புதுசில் நீங்கள் எல்லாம் ஒரு ஆளான்னு கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆமாடா நாங்கள் பெரிய ஆளுதான்னு தன் திறமையால் நிரூபிச்சிருக்காங்க.
பெரிய அவார்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் தங்களோட தனித்தன்மையை அவங்க இழந்ததே இல்லை. அதே குழந்தைத்தனம், அதே குறும்போடு தான் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதுவே அவங்கள தனிச்சு காட்டுது. அதே நேரம் இசை உலகம் மட்டுமில்ல, நாங்கள் 7 பேர் சேர்ந்தா எங்களால் சாதிக்க முடியாத துறையே இல்லை. இன்னும் ஸ்போர்ட்ஸு, குக்கிங் ஆக்டிவிட்டீஸ்னு எல்லா துறையிலையும் நின்று ஜெயிக்கிறவங்க. அதுக்காக எல்லாருக்கும் எல்லாம் தெரியுமான்னா அதுவும் கிடையாது. ஒருத்தன் உள்ள டான்னா இன்னொருத்தன் இன்னுள்ள கிங். இப்படி 7 பேர் சேர்ந்து இந்த இசை உலகத்தை ஒட்டுமொத்தமாக கைக்குள்ளே வச்சுருக்காங்க. அதுக்காக அவங்களோட ஃபேன்ஸ் ஆர்மியும் சும்மா சொல்லக்கூடாது. சச் எ டிசிப்ளின் ஃபேண்டம். மைக் ஆன் பண்ணிட்டு 1,00,000 பேர் கூடுற ஒரு கான்செர்ட்டில் ஆரம் வாயில் ஒரு விரலை வச்சாலே போதும், 1,00,000 பேரும் அமைதியாகிடுவாங்க. Can you explain how? Yes, I can, Jimmy. Yes. ஆர்மி இந்த 7 பேரையும் எப்பவும் இளவரசர்களா, ராஜாவா ஃபீல் பண்ண வைப்பாங்க. இந்த 7 பேரையும் பிரிக்கவே முடியாதான்னா 10 வருஷத்தில் முதல் முறையாக இவங்க 7 பேரும் பிரிஞ்சிருக்காங்க. ஆமாங்க, சவுத் கொரியாவில் 30 வயது ஆண்கள் எல்லாரும் கண்டிப்பாக 2 வருஷம் மிலிட்டரியில் இருக்கணும்னு ரூல். ஜனாதிபதியிலேருந்து பாமர மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் இந்த ரூல் பொருந்தும். இப்போ தன்னோட மிலிட்ரி சேவையை செய்யத்தான் இந்த 7 பேரும் போயிருக்காங்க. அவங்க சர்வீஸ் பண்ண போயிருக்கிற இந்த நேரத்துலையும் அவங்களோட ஆர்மி அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க.